गाइस இன்னைக்கு இந்த யூ ஆர் மை பாய் டிராமாவோட லாஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். போன எபிசோட்ல நம்ம அவனோட ஃபீலிங்கை டியாங் கிட்ட சொன்னதுலேருந்து டியாங் அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆஷாவும் டியாங்கும் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல கார் வந்து இடிக்கிற மாதிரி வர ஆஷாவும் சடன் பிரேக் போட்டதுனால தப்பிச்சிடுறாங்க. இவதான் சவுண்டு பாட்டியாச்சு, அட எடுபட்ட பையில இப்படியாடா வண்டி ஓட்டுவேன்ட்டு வாயில வந்ததெல்லாம் திட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. நம்ம கிட்டார்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் சாங். அப்ப கூட டியாங் நினைச்சு லவ் சாங் தான் பாடிட்டு இருக்கான். அப்ப இந்த மேனேஜர், சாரி நான் போன தடவை ரொம்ப உன்கிட்ட கோவமா நடந்துட்டேன், சரி உன் பர்த்டே வருது இல்லையா, உன் ஃபேன் மீட்டிங்க்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவான்னு சொல்ல நம்ம பண்ணுங்க, அப்படியே வர ஃபேன்ஸுக்கெல்லாம் கிஃப்ட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க, ஆனால் நான் நினைக்கிற பர்சன் கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது பதில் வருமான்ட்டு டியாங்க நினைச்சு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இந்த மேனேஜருக்கு நம்ம மேல ஒரு கண்ணு போல இருக்கு. அவளும் தன்னைத்தான் சொல்றான்னு நினைச்சிட்டு கண்டிப்பா ஒரு நல்ல பதில் வரும்னு சொல்லிட்டு இருக்கா. கஃபேல இந்த ஆஷா யூடியூப் லைவ் காட்டிட்டு இருக்கா. யாரடா காட்டுறான்னு பார்த்தா டியாங்கு கேக் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹெல்ப்பா அந்த பாஸ் நின்று சிரிச்சு சிரிச்சு வேற பேசிட்டு இருக்கான். இதுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் ரொம்ப பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. லைவ் ஓடிட்டு இருக்கிறது நமக்கு நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா, அதுல வேற ஆஷா இந்த கப்பல் பார்க்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்குல்லன்ட்டு கமெண்ட்ரி வேற கொடுத்துட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியும்? உடனே கிளம்பிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண கேக்கு சரியா வரலன்ட்டு திரும்ப செய்ய போறாங்க. அப்ப அந்த பாஸ் நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு சைடா இருந்து டியாங் கைய பிடிக்க பார்த்தா அந்த கையை ஹீரோ தான் கொடுத்துருக்கான். தெரியும்டா நீ இதுக்கு தான்டா காத்துட்டு இருக்கன்ட்டு அவனை பார்த்து முறைக்க பாஸ் இவனை பார்த்து முறைக்க டியாங்கோ நீ எதுக்குடா வந்தான்னு கேட்க, நீங்க பண்ணது லைவ் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு இருந்தது, நீங்க பண்ற கேக்கு தப்பு, அதுதான் சொல்லி தரலான்ட்டு வந்தேன்னு சொல்ல பாஸும் இல்ல நான் சொல்லி தரது கரெக்டா தான் இருக்குன்ட்டு திரும்ப ஒரு 2 பேரும் முறைக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. டியாங்கும் பாஸ் இவன் எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் இருங்க நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்ட்டு தனியா கூட்டிட்டு போறான். உன்னை யார்ட இங்க வர சொன்னது, உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேனான்னு கேட்க அவனும் நான் ஹெல்ப் பண்ணதான் வந்தேன், நானும் பாக்குறேன் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ இங்க இருந்து வெளியே போன்ட்டு டியாங்க நம்ம துரத்தி விட்டுறான். இந்த அசிஸ்டன்ட்டும் ஆஷாவும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப டியாங்க வரும்போது ஆஷா சொல்றா, நம்ம பாக்கணுன்றக்காக இந்த வீடியோவே நான் போட்டேன், என்ன வேகமா வந்தான் பாத்தியா, அவன் உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான், நிஜமா சொல்லு அவன் மேல உனக்கு ஃபீலிங் இல்லையான்னு சொல்லி கேட்க அப்ப டியாங்கு ஒன்னு நினைச்சு பாக்குறான். நம்ம வீட்டுல இருக்கும்போது கிரஷ் கால் பண்ணிருப்பா இல்லையா, அப்ப அவ கிரஷ் கிட்டயே நம்ம பத்தி ரொம்ப சந்தோஷமா வெளிய பக்கத்துல அவன் போல்டா இருக்கான், ஆனா உள்ள குழந்தை மனசா இருக்குன்ட்டு அவனை பத்தி புட்டு புட்டு வேற வச்சிட்டு இருப்பான். அந்த கிரஷும் என்னமோ சொன்ன அவனை நான் எதுக்கு பாக்கணும்ட்டு இப்ப நீ ஏன் அடிக்ட் ஆயிட்டியான்னு கேட்க டியாங்கும் நினைச்சு பாக்குறான், நாம ஏன் அவனை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாகறோன்ட்டு, ஏன்னா அவனுக்கு நம்ம மேல ஃபீலிங் வர ஆரம்பிச்சு, அந்த ஃபீலிங்கை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் இவனுக்கு தெரியல. டியாங்கும் ஆஷா கிட்ட எனக்கு அவன் மேல ஃபீலிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா அது தப்பு இல்லையான்னு கேட்க ஆஷாவும் நீ எந்த உலகத்துலடா இருக்க, ஜெண்டர்லாம் முக்கியம் இல்ல, யார் உன்னை விரும்புறான்றதான் முக்கியம் சொல்ல அவனும் பாஸ் கூட தான் என்ன விரும்புறான்னு சொல்லியிருக்காரு, அவனும் கூட தான் என்ன சுத்தி சுத்தி வராரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆஷா லவ் வேற அஃபெக்ஷன் வேற, உனக்கு டிஃபரன்ஸே தெரியலையா, எனக்கு கூட தான் நம்ம பிடிக்கும் அது அஃபெக்ஷன், ஆனா எனக்கு இன்னொருத்த மேல லவ் இருக்குல்ல, தான் நான் லவ் பண்ற எருமை கூட அங்கதானே உட்காந்துருக்கான்னு சொல்ல அவனும் அங்கிருந்து நான் தான் அப்படின்ற மாதிரி கையை காட்டிட்டு இருக்கான். நானே பார்த்துருக்கேன் நம்ம உன் பின்னாடி ஃபீலிங்கோட தான் சுத்திட்டு இருக்கான்ட்டு, ஒரு ஐடல் எதுக்குடா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான், புரிஞ்சுக்கோ அவன் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றா. நம்ம சாங் பிராக்டிஸ் குரூப் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது. அவனோட லிரிக்ஸ் வரும்போது அவன் பாடாம அப்படியே வேற உட்காந்துட்டு இருக்கான். அவனோட நினைப்பெல்லாம் டியாங் மேலதான் இருக்குது, எதுக்கு நம்மள அவாய்ட் பண்ணான்ற மாதிரியே உட்காந்துட்டு இருக்க. அதுல ஒரு சிங்கரு என்னடா லவ் பிரச்சனையான்னு கேட்க நம்ம நல்லா பேசிட்டு இருந்த ஒருத்தவங்க திடீர்னு பேசாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்னு கேட்க அவனும் அப்போ உன் லவ்வ நீ சீரியஸா எடுத்து சொல்லல, இந்த மாதிரி ஒரு கவிதையா எடுத்து சொல்றான்ட்டு ஒரு கவிதை எடுத்து விடுறான். அவன் எந்த பசில இருந்தானோ தெரியல, அன்பே நீ பவுல் என்றால் அதில் நான் நூடுல்ஸ், நீ என்னை கருவேப்பிள்ளையாய் தூக்கி எறிந்தாலும் அந்த சூப்பில் நான் கலந்துருப்பேன்ட்டு கவிதையா எடுத்து சொல்ல நம்ம இப்ப தெரியுதுடா உனக்கு 26 வயசு ஆயும் நீ எதுக்கு இன்னும் டேட்டிங் போகாம இருக்கன்ட்டு, தயவு செஞ்சு வாய முடிடு இல்லனா உன் வாயை தச்சு விட்டுருவன்ட்டு திட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். டியாங்கு பாஸ் வீட்டுக்கு எதுக்கோ போயிருக்கான் போல இருக்கான், ஆனா அவன் பின்னாடி நம்ம வந்திருக்கான் போல இருக்குது. இவன் எதுக்கு இவன் வீட்டுக்கு போறான்ட்டு குட்டி புட்ட போன மாதிரியே வெளியவே அலைஞ்சிட்டு இருக்கான். போனவன் வேற திரும்ப வந்த பாட காணோம், இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க முடியாதுன்ட்டு கேட்டெல்லாம் எகிரி குடிச்சு உள்ள வேற போயிட்டான். மண்ணுல நடந்தா யாரா வந்திருக்காங்கன்னு தெரியும்ட்டு கல்லு மேலேயே ஏறி போயிட்டு இருக்க கரெக்டா டியாங்கும் அங்க வந்துடுறான். டியாங்கும் நீ என்ன இங்க பண்றன்னு கேட்க நம்ம அதை நான் உன்கிட்ட கேட்கணும், நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்தன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஆஷா வந்துட்டு இருக்கா. ஏதோ பிசினஸ் விஷயமா பேச வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த பாஸ் டியாங் கைய பிடிச்சுக்கிட்டு இவன் விஷயத்துல நீ தலையிடாத, நீங்க இருந்து போன்னு சொல்ல நமக்கு கோவம் வந்துருச்சு. அவன் கையை அவன் பிடிச்சிருக்கத பார்த்து ஃபர்ஸ்ட் கையறா, உனக்கு யார்ட அனுமதி கொடுத்தது அவன் கையை பிடிக்கன்னு சொல்லி அவன் கையை இவன் பிடிச்சி இழுக்க டியாங்கும் நம் கையை தட்டி விட்டுட்டு பாஸ் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போ, நாம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கும்னு சொல்லிடுறான். நம்ம மனசு அப்படியே உடஞ்சு போய் அங்கிருந்து கிளம்பிடுறான். ரோட்டு சைடு அப்படியே சோகமா டியாங் சொன்னதை நினைச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு தான் நம்மோட பர்த்டே போல இருக்கு, டியாங் கூட செலிப்ரேட் பண்ணலாம் தான் வந்திருப்பான் போல இருக்கு. ஆஷாவும் ஏன் இன்னைக்கு நம்மோட பர்த்டே, ஆனா நம் சைடு இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவே இல்லையே, அது மட்டும் இல்லாம அவன் எங்க போனானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான்.
இவ எங்க போயிருப்பான்ட்டு டியாவும் நினைச்சுக்கிட்டே இருக்க நம்ம நல்லா சரக்கு அடிச்சுட்டு டியாங் கதவை வந்து தட்டிட்டு இருக்கான். இதை பார்த்த டியாங்கு ஃபர்ஸ்ட் உள்ள வாடா, இந்த நிலைமையில உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா போட்டோ எடுத்துருவாங்க, உள்ள வாடான்னு கூப்பிட்டு இருக்க. நம்ம எனக்கு பதில் தெரியாம நான் உள்ள வரமாட்டேன், நான் உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியுமா இல்லையா, நீனும் தானே என்னை சுத்தி சுத்தி வந்து என்னை பார்த்துக்கிட்ட, போதையிலே எனக்கு இப்ப பதில் சொல்லு, நீ என்னை லவ் பண்றியா இல்லையான்னு கேட்க டியாங்கு உனக்கு பதில் தானே வேணும்ட்டு நம்ம டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையிலேயே ஏதோ ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. நம் கம்பெனில தான் அதை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னடா வீடியோன்னு பார்த்தா டியாங் நம்ம கிஸ் பண்ணல அந்த வீடியோ தான் வைரலா போயிட்டு இருக்கு. யார் எடுத்தா என்னன்னே தெரியல. மேனேஜரும் கோவமா நம்ம திட்டிட்டு இருக்க. இந்த வீடியோ விஷயம் டியாங்க்கு தெரிஞ்சு அவனும் பதறிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாம் கேட்டதும் நம் கம்பெனியோட பாஸ் நேராவே வந்துட்டாரு. ஆஷாவும் தியா கிட்ட ஏன்டா உனக்கு கிஸ் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா, வாசப்படிதான் கிடைச்சிச்சான்ட்டு திட்டிட்டு இருக்கா. மேனேஜர் நம்ம மட்டும் திட்டாம அவ அசசனும் சேர்த்து திட்டிட்டு இருக்கான். உன்னால இந்த கம்பெனியே கெட்டணும் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பாஸ் இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்யூஷனோ அதை மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க டியாங்கும் ஆளுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி நமக்கு என்ன ஆச்சுடி கொஞ்சம் கேளுன்ட்டு பதறிட்டு இருக்கான். இந்த மேனேஜர் பாஸ் கிட்ட நம்ம பத்தி அவன் இங்க போனா இவனை பார்த்தா அப்படின்ட்டு போட்டு கொடுத்துட்டே இருக்கான். அப்ப இந்த அசிஸ்டன்ட் இந்த வீடியோ வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய பாய்ஸ் லவ் ஆல்பத்தோட கிளிப்பிங் வீடியோன்னு சொல்லிடலாமா, அப்படி சொன்னா நம்மளோட இமேஜும் கெட்டு போகாது, நம்ம கம்பெனியோட இமேஜும் கெட்டு போகாதுலன்ட்டு சூப்பர் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். உடனே இந்த மேனேஜர் நீ என்ன பேசிட்டு இருக்க, எனது பாய்ஸ் லவா, அந்த மாதிரிலாம் இந்த கான்ட்ராக்டே இல்லை, இந்த கம்பெனிக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, அந்த மாதிரிலாம் பிளான் இல்லை, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதான்னு சொல்ல இந்த பாஸ் நல்லவரா இருப்பார் போல இருக்கு, ஏன் பண்ணக்கூடாது, இது நல்ல ஐடியாவே தானே இருக்குன்னு சொல்ல இந்த அசிஸ்டன்ட் சோசியல் மீடியால பாய்ஸ் லவ்வுக்குன்னு தனி ஃபேன்ஸே இருக்கு, நம்ம இந்த ஆல்பத்தை பண்ணா நல்லா இருக்கும் சார் ஏத்தி விட்டுட்டே வேற இருக்கான். பாசும் சரி இந்த ஆல்பத்தை பண்ணலாம், ஆனா ஒரு கண்டிஷன்ட்டு, ஆனா இந்த ஆல்பத்தை பண்ணக்கூடிய பாதி அமௌண்ட் நீ தான் தரணும், இதான் உனக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த மேனேஜர் கூவிக்கிட்டே இருக்கா, பாஸ் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பாஸ் அதெல்லாம் காதலே விழுகல, சீக்கிரம் ஆல்பத்தை ரெடி பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த மேனேஜர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. நம்ம தனியா பார்த்து என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியவே இல்லையா, அவன் உனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம இத்தனை நாளா உன ஃப்ரெண்டா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அதுக்குன்ட்டு டியாங் எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய உரிமையெல்லாம் உனக்கு இல்லைன்ட்டு திட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இந்த பாஸ் நம்ம தலையில பாதி காசை கட்டியிருந்தான் பாத்தீங்களா இந்த ஆல்பத்துக்காக, அது அந்த ஊர் காசுக்கு 800 மில்லியன் வரும் போல இருக்கு. இவனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுனே வழி தெரியலடா, ஏதாவது சொல்லாம இருந்திருந்தா உன்னை இந்த கம்பெனில இருந்தே தூக்கிருப்பாங்கடா, என்னால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவன் கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இந்த அசிஸ்டன்ட் வெறும் அசிஸ்டன்ட் மட்டும் இருந்திருக்க மாட்டான், இந்த டிராமால ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்திருப்பான். இந்த விஷயம் நம்மோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. நமக்கு அவரே கால் பண்ணி எடுத்தவனே நல்லா இருக்கியாப்பா, உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, என்கிட்ட ஒரு 300 மில்லியன் இருக்கு, அதை நாளைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், உன்னை புரிஞ்சிருக்காம இத்தனை நாள் உன் மேல கோமா இருந்தப்பா, உன் கரியர்ல நீ முன்னுக்கு மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, இப்ப பேசுன நம்ம அப்பா தானா, அது மட்டும் இல்லாம காசெல்லாம் தரேன்னு சொல்றாருன்ட்டு இவன் ரொம்பவே சந்தோஷமாகறான். இவங்க அப்பா நம்ம மேல பாசம் இல்லாமலாம் இல்ல, அவன் என்னென்னலாம் ஆல்பம்லாம் பண்ணிருக்கானோ ஃபர்ஸ்ட் இருந்தே அதெல்லாம் வாங்கி வச்சு இவர் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் கிஸ் பண்ண வீடியோ தான் வைரல் ஆச்சு இல்லையா, அது கீழே கமெண்ட்ஸை போட்டு தாழ்ச்சி எடுத்திருக்காங்க. நமக்கு இதெல்லாம் தேவையா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, இப்படிலாம் இவர் பண்ணுவார் நம்ம நினச்சி பார்க்கலான்ட்டு பயங்கரமாக தாழ்ச்சி எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் டியாங் பார்த்துக்கிட்டே இதை நம்ம பார்த்துருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாளான்ட்டு அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அவனுக்கு கால் பண்ணிருக்கான். ஆனால் நம்ம தான் இந்த காசு விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கறனால அந்த ஃபோன் காலெல்லாம் அவன் பார்த்துருக்க மாட்டான். ஒரு கட்டத்தில் அவனும் ஃபோனை எடுத்துட்டு என்ன டியாங் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான்னு கேட்க அவன் அழுதுகிட்டே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்பவே பயந்துட்டேன், அவன் கூட பேசுனதுக்கு அப்புறம் தான் இவன் ஆறுதலே ஆகுறான். இந்த அசிஸ்டன்ட் டியாங் வீட்டுக்கு மேப் போட்டு தேடி வந்துட்டான். அவனும் ஏன் நீயா சரி உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது நம்மளோட வீட்டுக்கு வெளியே சிசிடிவி கேமரா இருக்கு, அதை குறுகுறுன்னு பார்த்துட்டே உள்ள போயிட்டு இருக்கான். இந்த அசிஸ்டண்ட்டும் வந்த விஷயத்த சொல்றான். நம்ம பேர் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக எங்க கம்பெனில ஒரு ஆல்பம் ரெடி பண்றோம், இந்த நீங்க 2 பேர் பண்ணீங்களே இந்த கிஸ் வீடியோ, அதனால நீ தான் இந்த ஆல்பத்துல அவனுக்கு பேரா நடிக்கணும், அதாவது நீ லவ்வரா நடிக்கணும்னு சொல்ல டியாங்கு ஷாக் ஆகி தண்ணி குடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே பொசுக்குன்ட்டு அசிஸ்டன்ட் மூஞ்சில துப்பிடுறான். அப்புறமாதிரி இந்த அசிஸ்டன்ட் சும்மா இருந்தானா இந்த ஆல்பத்துக்கு 800 மில்லியன் ஆகும்னு சொன்னதும் டியாங்கு குடிச்சிட்டு இருந்த தண்ணியை திரும்பவும் பொழிச்சு நான் மூஞ்சில துப்ப நான் எந்த நேரத்துல எனக்கு எந்திரிச்சனோ தெரியல, எனக்கு இன்னைக்கு அன்லக்கி டே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம இந்த ஆல்பம் விஷயமா டியாங் கிட்ட பேச வந்திருக்கான். டியாங்கும் ஒத்துக்கிறான், சரி நான் இந்த ஆல்பத்துல நடிக்கிறேன் உனக்காகன்னு சொல்ல இந்த அசிஸ்டன்ட் தான் எல்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த காசு விஷயம் இல்லாம நீ காசுக்கு என்னடா பண்ற ரொம்ப கஷ்டப்படுறியான்னு கேட்க டியாங்கும் இதெல்லாம் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
அப்போ டியாங் வீட்டுக்கு வெளியே இருந்து அந்த சிசிடிவி கேமரா மூலமாக அன்னைக்கு இவங்களை யார் வீடியோ எடுத்ததுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அது யாருன்னு பார்த்தா இந்த மேனேஜர் தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான். இதை நம்ம பார்த்ததும் இன்னைக்கு அவளை ஏதாவது செஞ்சு ஆகணும்ட்டு கோமா எந்திரிக்க டியாங்கோ இந்த டைம்ல அவகிட்ட எதுவும் வச்சுக்காதரா அவன் மேனேஜர்னு சொல்ல, நம்ம இல்லை இதை பற்றி நான் அவகிட்ட பேசியே ஆகணும், இல்லைனா இது மாதிரி ஏதாவது தொடர்ந்து அவள் செஞ்சுக்கிட்டே இருப்பா. சே இதை நினைக்கும் போது எனக்கு மண்டையெல்லாம் வலிக்குதுன்ட்டு அப்படியே டியாங் மடியில சாஞ்சு படுத்துக்கிட்டு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. டியாங் செல்லம் நான் உன் வீட்டுக்கு இங்கேயே ஷிஃப்ட் ஆகிடுவான்னு சொல்லி கேட்க அதுக்கு டியாங்கோ இது கணவர் கூட நீ எதிர்பார்க்காதன்ட்டு அப்போ ஒன்று நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் இவனோட க்ரஷ்ன்னு சொல்லக்கூடாது, முன்னாள் க்ரஷ் வீடியோ கால் பண்ணியிருப்பா. அவளும் என்னடா என்னென்னமோ நடந்திருக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல டியாங்கோ என் மேலே கோபமா எனக்கே தெரியல எப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிக்க வேற ஆரம்பிச்சிச்சு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல அதுக்கு அவளும் என்னடா கோபமான்னு கேட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியால் கிடைக்கிறதுக்கு நீ எல்லாம் கொடுத்து தாண்டா வச்சுக்கணும். என் ஃப்ரெண்டு அவரோட லவ்வர்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தாண்டா பெருமையா இருக்கு. பாரு மூஞ்சி எவ்வளோ பிரகாசமா இருக்குன்ட்டு இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த மேனேஜர் ஏதோ நல்லவ மாதிரி நம்ம கிட்ட பேச வந்துட்டு இருக்கா. அப்ப இவன் அந்த வீடியோவை காட்டி இது என்னதுன்னு கேட்க இவளும் ஆமா நான் தான் செஞ்சேன், அவெல்லாம் உன்னை லவ் பண்றதுக்கு தகுதியே இல்ல, நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் நான் சேரவே விட மாட்டேன், அவன் ஸ்டேட்டஸ் என்ன உன் ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு இவ பாட்டுக்கு அடிக்கிட்டே போயிட்டு இருக்கா. நமக்கும் கோவம் வந்து ஏண்டியாங்க பேசுறதுக்கு உனக்குலாம் தகுதியே இல்லை, இந்த ஆள் வந்தா உன் கூட நான் பண்ணக்கூடிய கடைசி ஆல்பம், இதோட இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம், நான் பாஸ் கிட்ட பேசுறேன்ட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இந்த மேனேஜருக்கு வெறியே பிடிச்சிச்சு போல இருக்கு. நேரா டியாங்க போய் ஒரு அரைஞ்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ்ந்துறீங்கன்னு பார்க்கலான்ட்டு திரும்பவும் அடிக்க போக நம்ம சவுண்டு சரோஜா தான் ஆஷா இருந்துட்டு அவளும் நடுவில் வந்து ஒரு அரைஞ்சிட்டு உனக்கெல்லாம் எவ்வளோ திமிருந்தா என் ஃப்ரெண்டையே நீ அடிப்ப, ஓ அவளா நீ அந்த மேனேஜரா, ரெண்டு பேருக்கு நடுவில் தீய வச்சுக்கிட்டு இருக்கு நீதானா, உன்னெல்லாம் அடிச்சு துரத்தணும்னுட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. டியாங்கோ அப்பா என் ஃப்ரெண்டு நடுவில் வந்ததுனால நான் தப்பிச்சேன், என்ன அடி அப்பாடின்ட்டு அவன் புலம்பிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பாஸ் தான் பாவம் ஒவ்வொரு டைமும் டியாங் கூட இருந்தது அவன் இவனை விட்டு பிரிஞ்சதுன்ட்டு எல்லாமே நினப்புல போயிட்டு இருக்கு. இனிமே அவன் நம்மளுக்கு இல்லைன்ட்டு அவன் கேலரி பார்த்தா டியாங்க விதவிதமா அவனுக்கே தெரியாம போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கான். அதெல்லாம் அழிக்க கூட மனசு இல்லாம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த பாஸ் ஒரு படி மேல போய் 500 மில்லியன் அந்த ஊரு காசு ரெடி பண்ணி டியாங் கிட்ட கொடுத்துருக்கான். டியாங்கோ இந்த மணி எனக்கு தேவைன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாம எப்ப இந்த மணியை உங்களுக்கு நான் திரும்ப தருவேன்னு கேட்க அந்த பாஸும் நான் மந்த்லி உன்னோட சேலரியில இருந்து நான் எடுத்துக்கிறேன், எப்படியோ உன் ஃபீலிங்னு வெளியப்படியா சொல்லி நீ சேர்ந்துட்ட, என் ஃபீலிங்கை எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, இப்படித்தான் காட்ட முடியும், எப்படியோ நீ ஹாப்பியா இருந்தா சரிதான்ட்டு அந்த மணியை கொடுத்துட்டு போறான். இப்ப நமக்கு தேவையான அந்த 800 மில்லியன் அமௌண்ட்டும் கிடைச்சிருச்சு. இப்படியே ஒரு மாசத்துக்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. அந்த ஆல்பம் சாங்கும் ரெடி ஆயிடுச்சு. பாயும் லவ் பண்ணா அந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ஆக்டும் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கை எல்லாரும் நினைச்ச மாதிரி செம்ம ஹிட்டு, நல்ல சேலும் வேற போயிருக்கு. இந்த பிரச்சனையிலேருந்து அதாவது நம்ம டியாங்கோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியும் வந்துட்டாங்க. ஆஷாலாம் அவளோட யூடியூப் சேனல்ல இந்த ஆல்பத்தை பத்திலாம் சொல்லிட்டு இருக்கா. லவ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பா பாய்ஸ் லவ்வையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காருல இவர் என்னோட லவ்வர் தான்ட்டு அவளோட வியூவர்ஸுக்கு எல்லாமே வேற அறிமுகப்படுத்திட்டு இருக்கா. இந்த பாஸோ தனியா சுத்திட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தன் வந்து டியாங் இங்க தானே இருக்காரு, நம் கம்பெனில இருந்து அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்தவனுக்கு பாஸை பார்த்தவனே பிடிச்சிருச்சு போல இருக்கு. உங்க போனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் நம் சார் கிட்ட டியாங்க்கு நான் கிஃப்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லணும்னு சொல்ல பாஸும் போனை கொடுக்குறான். இவனும் பாஸோட இவன் நம்பரை சேவ் பண்ணி கொடுத்துட்டு நான் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் கால் பண்றேன் டார்லிங்ட்டு அவன் கண்ணத்தை வேற டச் பண்ணிட்டு போறான். இங்கெல்லா சுத்திட்டு இருந்தவனுக்கு தானாவே மீன் வந்து வலையில மாட்டுதான்ட்டு போனவனையே இந்த பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பேர் கிடைச்சிருச்சு போல இருக்கு ஒரு வழியா. ரெண்டு பேரும் அடிக்கடி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நேரமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சேமா கப்பிள் பேஸ்லெட்லாம் வேற போட்டுக்கிறாங்க. டியாங்க கையில லவ் சிம்பிள் மாதிரி காட்டி இது என்னன்னு சொல்ல அவனும் 3 நம்பரை காட்டுறியா இல்லை யோயோன்ற சிக்னலை காட்டுறியான்னு கேட்க இல்லை இதுதான் ஐ லவ் யூன்ட்டு நம்ம கிஸ் பண்ணி அவனோட லவ்வை கன்ஃபார்ம் பண்ணுறான். நம்ம அப்பா ஒரு வழியாக அவன் லவ்வை சொல்லிட்டானான்ட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் நம்ம விட்டுருவானா என்ன, நேரா பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு டியாங் வீட்டுக்கே நேராக போயிட்டான். டுகெதரா வாழ்ந்துருவோன்ட்டு. டியாங்கும் என்னடா நீ பாட்டுக்கு இங்கே வந்திருக்க, உனக்கு யார்டா இங்கே ரெண்ட் கொடுப்பான்னு கேட்க நம்ம இங்கே இருக்கிற பொருள்லாம் யாரோடதுன்னு கேட்க அவனும் இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே என்னோடதான் சொல்ல, இங்கே இருக்கிற பொருள் எல்லாம் உன்னோடது ஆனால் நீ என் ப்ராப்பர்ட்டின்ட்டு அவனை தள்ளி விட்டு கிஸ் பண்ணிட்டு அவங்க லைஃப்பை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த ட்ராமா ஹாப்பியாக முடியுது. ஒரு ரூமர்னால லவ் வந்து அதை ஸ்ட்ராங்காக்கி அதை சக்ஸஸாக முடிக்கிறது தான் அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு நல்ல ட்ராமாவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.